அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சந்தோஷம் சேனலில் பால் கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். வெல்லம் எடுத்து துருவி வச்சுக்கோங்க, தேங்காய் எடுத்து துருவி வச்சுக்கோங்க, எல்லாமே தனித்தனியாக வச்சுக்கோங்க. வறுத்த அரிசி மாவு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் துருவ முடியலன்னா கத்தினாட்டை கூட கட் பண்ணி வச்சுக்கலாம், பொடிசாக. அப்புறம் கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெல்லத்தை போட்டு இது கரையிற அளவுக்கு அடுப்பில் வைங்க. கரைஞ்சதுக்கப்புறம் அரிசி மாவை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு சுடு தண்ணி இல்லைன்னா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் உருட்டுற பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிணைஞ்சு மாவு கொஞ்சமாக கரைச்சி ஊற்றுறதுக்காக தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. மிச்ச மாவில் உங்களுக்கு உருண்டை சேப்பு, நீட்டை சேப்பு, இல்லை தட்டை சேப்பு, என்ன சேப்பு வேணுமோ அதை சின்னதாக உருட்டி வச்சுக்கோங்க. சின்னதாக உருட்டினா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த வெல்லம் போட்டு வேக வச்ச அந்த சர்க்கரை பாகு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை ஒன்று ஒன்றா மெதுவாக போடணும். அதில் போட்டுட்டு அதை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக நம்ம கரண்டியை வச்சு கிண்டி விடணும். கிண்டி விட்டு அந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல கரைக்கிறதுக்கு மாவு, அதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த தண்ணியில் கரைச்சி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பும் உங்களுக்கு தேவைன்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான திக்னஸ் பதம் வந்ததுக்கப்புறம் இறக்கி சூடானாலும் குடிக்கலாம், இல்லை ஆற வச்சு கூட குடிக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.